என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வண்டியை வந்து என்னெல்லாம் பண்ணியிருக்கோம், என்ன மாடிஃபை பண்ணியிருக்கோம், என்னெல்லாம் மாட்டியிருக்கோம், எப்படி மாட்டலாம், அந்த மாதிரி வீடியோ தான் இந்த வீடியோ. நீங்கள் வந்து இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் என்னென்ன மாட்டியிருக்கோம், இந்த வண்டிக்கு என்னெல்லாம் பண்ணலாம், இன்னும் என்னமா பண்ணலாம் அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இதே போல் வீடியோஸ்லாம் நம்ம பேஜில் பார்க்கணும்னு நினச்சிங்க மறக்காமல் ஐடியா ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஒரு என்னெல்லாம் மாட்டியிருக்கோம் நம்ம சொல்கிறேன் பாருங்கள். இந்த வண்டிக்கு ஃபஸ்ட்டாக மெயினாக பார்த்தீங்கன்னா கேரளா ஹேண்டில் பார் போட்டிருக்கோம். கேரளா ஹேண்டில் பார் போட்டு கிரிப்பு போட்டிருக்கோம். 2 சைடு பார்த்தீங்கன்னா ப்ரோ டாப்பரில் கிரிப்பு போட்டிருக்கோம். அப்புறம் ஸ்பாஞ்சு போட்டு பாக்ஸ் மிரர் போட்டிருக்கோம். அதை பார்த்தீங்கன்னா இந்த ஒரு காம்போ போட்டிங்கனாலே உங்கள் வண்டி அப்படி யூனிக்கான லுக்குக்கு மாறிடும். அடுத்தால ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹெட்லைட்டில் பார்த்தீங்கன்னா டிஆர்எல்லோடி பண்ணி கொடுத்துருக்கோம். ஃபஸ்ட்டிங்கன்னா ஹெட்லைட்டு இது வந்து பவர் உள்ள லைட்டு. சென்டரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேசேஜாக எரியிற மாதிரி இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா சைடில் டிஆர்எல் ஒர்க்கு. இது பார்த்தீங்கன்னா ஆப்பில் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். 142 பேட்டர்ன் கிட்ட மாற்றிக்கலாம். அந்த மாதிரி ஒரு இது பண்ணியிருக்கோம். பார்த்தீங்கன்னா ஸ்பார்க்கிங் வந்துடும். இதில் உங்களுக்கு ஆன் ஆஃப் சுவிட்சோடி பண்ணி கொடுத்துருக்கோம். பார்க்கிங் லைட்டும் வந்துடும். இதில் பார்க்கிங் போட்டிங்கன்னா பார்க்கிங் எரியும். இதை வேணுன்னா போட்டுக்கலாம், வேண்டாட்டி ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். இதை மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். அது நம்ம அந்த மாதிரி நம்ம தனித்தனியாக சுவிட்சு கண்ட்ரோல் பண்ணிக்குவோம். இங்கே கிட்ட வாங்க ப்ரோ. பார்த்தீங்கன்னா தனித்தனியாக சுவிட்சு போட்டிருக்கோம், பார்த்தா தெரியும். பார்த்தீங்கன்னா ஆன் ஆஃப் சுவிட்சு 2 சுவிட்சு போட்டிருக்கோம். இது வந்து மெயின் நம்ம பவர் லைட்டுக்காண்டி போடக்கூடிய சுவிட்சு. பார்த்தீங்கன்னா 3மே தனித்தனியாக கண்ட்ரோல் போடுற மாதிரி இருந்தால் தான் உங்களுக்கு வந்து நீங்கள் தேவைங்கும் போது எது தேவையோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஹைட் இன்க்ரீஸாக இருக்கும். நீங்கள் பார்த்தாலே தெரியும். நார்மல் ஸ்பெண்டரோட இந்த ஸ்பெண்டர் பார்த்தீங்கன்னா ஹைட் இன்க்ரீஸாக இருக்கும். இது ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம 3 இன்ச்சில் ஹைட் நெட் ரைசர் போட்டிருக்கோம். 3 இன்ச்சில் நெட் ரைசர் போட்டு பூட்டு ஃப்ரண்ட்டில் போட்டிருக்கோம். அப்போனா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட்லேருந்து பார்க்கக்கூடிய லுக்கு வேறு லெவலில் இருக்கும். வண்டி அப்படி ஃப்ரண்டில் தூக்கி இருந்த மாதிரி பக்காவாக இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் நம்ம மக்காடு பார்த்தீங்கன்னா ட்விஸ்டர் மக்காடு. இது வந்து நார்மல் மக்காடுமே மாட்ட முடியாது. கிளாம்ப்லாம் செட் பண்ணி மாட்டணும். 4 கிளாம்ப் வரும். 4 கிளாம்பு செட் பண்ணி இந்த ட்விஸ்டர் மக்காடை நம்ம ஃபிட் பண்ணியிருக்கோம். ஃப்ரண்ட்டோட லுக்கு பார்த்தீங்கன்னா அப்படி வேறு லெவல் ஆயிரும். ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா மாஸ்க் புதுசு. அப்புறம் 2 ஆர்எக்ஸ் செட்டோட இண்டிகேட்டர் போட்டிருக்கோம் ஆரஞ்சு கலரில். அதுவும் பார்த்தீங்கன்னா பக்காவாக இருக்கும். எல்லோ கலரில் எரியும். ஓகேவா? இதுக்கெலாம் பார்த்தீங்கன்னா மெயினான மேட்ரு என்னன்னா அந்த லைட்டுக்கெலாம் பேட்ரி தான் முக்கியம். பேட்ரி பார்த்தீங்கன்னா நம்ம 4 ஆம்ஸில் போட்டிருக்கோம். இந்த வண்டிக்கு ஆல்ரெடி இந்த வண்டியில் இருந்த பேட்ரி தான். பார்த்தீங்கன்னா தெரியும், பெரிய பேட்ரி ஆல்டர் பண்ணி போட்டிருக்க பேட்ரி பார்த்தீங்கன்னாலே தெரியும். இதே போல் பேட்ரி போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு எந்த லைட் வச்சாலுமே ஒன்றுமே பண்ணாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மெயினாக புதுசாக ஒரு சாவி பண்ணியிருக்கோம். சாவி பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் சாவி வந்துடும், புதுசாக போட்டிருக்கோம். அப்புறமா இந்த வண்டிக்கு என்னெல்லாம் பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டேங்க்கு இது வந்து லோ பட்ஜெட்டில் பண்ணனால இந்த டேங்க்கை வந்து ரீபெயிண்டிங் பண்ணியிருக்கோம். ரீபெயிண்டிங் பண்ணி பட்டை ஸ்டிக்கர் ஒட்டி ஹீரோ ஹோண்டாங்கிற லோகோ ஒட்டியிருக்கோம். பக்காவாக இருக்கும். புது டேங்க் மாதிரியே இருக்கும். அந்த மாதிரி நம்ம யூனிக்காக தேய்ச்சி க்ளீனாக பெயிண்டிங் பண்ணியிருக்கோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்ஜின் சேஸு எல்லாமே பெயிண்டிங் பண்ணியிருக்கோம். லோ குவாலிட்டி பெயிண்டிங் தான் பண்ணியிருக்கோம். அது பார்த்தீங்கன்னா வண்டி பிரைட்டாக இருக்கும். நம்ம ஓட்டிட்டு போகும்போது வண்டி லுக்கு சூப்பராக இருக்கும். சேஃப்டிக்காக பம்பர் போட்டிருக்கோம். ஸ்ட்ரெயிட் ராட் பம்பர் போட்டிருக்கோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே ஆர்எக்ஸ் செட்டோட அண்டர் வெளி போட்டிருக்கோம். அண்டர் வெளியும் பார்த்தீங்கன்னா கிளாம்பு போட்டால் தான் மாட்ட முடியும். அந்த மாதிரி நம்ம மாட்டி கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சைடு ஒரு டெயில் பேனல் எல்லாமே புதுசு. வண்டி பார்த்தீங்கன்னா டெயில் பேனல் சைடு ஒரு எல்லாம் போட்டால் தான் வண்டி ஒரு புதுசான லுக்குக்கு வரும். அப்புறம் பார்த்தீங்கன்னா எம்பளம் போட்டிருக்கோம், ஸ்டிக்கரிங் பண்ணியிருக்கோம். பேக்கில் பார்த்தீங்கன்னா ஃபோனிக்ஸோட சாக்கப் சார் கிட்ட வாங்க ப்ரோ. ஃபோனிக்ஸோட டபுள் ஸ்ப்ரிங் சாக்கப் சார் பார்த்தாலே தெரியும். ரெட் அண்ட் பிளாக்ல வரும். வேறு லெவலில் இருக்கும். லுக்கு பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். பேக்லேயும் நம்ம ஆர்எக்ஸ் செட்டோட இண்டிகேட்டர் போட்டு கொடுத்துருக்கோம். மெயினான மேட்ரு இந்த வண்டிக்கு சில்மன் சைலன்சர் போட்டிருக்கோம். சவுண்டு பார்த்தாலே தெரியும். வாங்க பேக்கில் வாங்க ப்ரோ. சவுண்டு கேட்கும். மைக்கில் கம்மியாக தான் கேட்கும், பார்த்துக்கோங்க. சில்மனோட சைலன்சர் டப்பன்னு வெடிக்கும். வேறு லெவலில் இருக்கும். அந்த மாதிரி ஒரு சைலன்சர் இந்த வண்டிக்கு போட்டிருக்கோம். அப்புறம் இந்த வண்டிக்கு என்ன பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா லாங் ஸ்டாண்டு போட்டிருக்கோம். இந்த பக்கம் வாங்க ப்ரோ. அப்புறம் இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா லாங் ஸ்டாண்டு. இந்த லாங் ஸ்டாண்டு எதுக்காக போடுறோம் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ப்ளெண்டரோட ஸ்டாண்டு வந்து இவ்வளோ தான் ஹைட் இருக்கும். இப்போ நீங்கள் ஃப்ரண்ட்லேயும் பேக்லேயும் ஹைட் ஏற்றிட்டதால வண்டி வந்து சரிஞ்சிரும். நம்ம அந்த சைடு சரிஞ்சிரும். அதனால பார்த்தீங்கன்னா நம்ம இந்த லாங் ஸ்டாண்டு ஃபிட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு இப்போ சென்டர் ஸ்டாண்டை நீங்கள் எடுத்து விட்டு அப்படி டேரெக்டாக அப்படி போட்டுக்கலாம், அப்படி நிற்கும். இல்லை நீங்கள் நார்மல் ஸ்டாண்டு அப்படின்னா இதோட கட்டையாக இருக்கும், வண்டி கவுந்துரும். அதுக்காக நம்ம இந்த ஸ்டாண்டு போட்டிருக்கோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான் பண்ணியிருக்கோம். ஆனால் இதோட பட்ஜெட்டு லோ பட்ஜெட்டு, அதனால தான் இவ்வளோ பண்ணியிருக்கோம். இதுவும் இன்னும் அதிகமாக பண்ணலாம். டிஸ்க் இன்ஸ்டால் பண்ணலாம், ஆஃப் ரோட் டயர் போடலாம், பின்னாடி பேக் ஏடி ரிம்மு போடலாம், ஃபுல் செட்டாக பண்ணலாம், பேக்கில் டிஸ்க் ஏற்றலாம், நிறைய பண்ணலாம். இந்த வண்டிக்கு இன்னுமே நிறைய லைட்லாம் செட் பண்ணலாம், ஃபாக் லைட் போடலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்து ஹைட் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறனால 2 கேபிள் மாற்றிருக்கோம். ஸ்பீடாமீட்டர் கேபிள் லென்த்து கேபிள் போட்டிருக்கோம். அப்புறம் பிரேக் கேபிளும் லென்த்து கேபிள் போட்டிருக்கோம்.
ரெண்டுமே போட்டு ஃபிட் பண்ணியிருக்கோம். அவ்வளோதான். ஓரளவுக்கு இந்த வண்டிக்கு லோ பட்ஜெட்டில் என்னெல்லாம் பண்ண முடியுமோ எல்லாமே பண்ணியிருக்கோம். பக்கா தெளிவாக பண்ணியிருக்கோம். அது எதுவுமே குறை கிடையாது. அந்த அளவுக்கு தெளிவாக தான் இருக்குது. இதே போல் உங்கள் வண்டிக்கும் மாடிஃபை பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம ஷாப் லொகேஷன் திருநெல்வேலி மாவட்டம் மல்லியூரில் கெயின் ஸ்கூல் ஆப்போசிட்டில் தான் ஷாப் இருக்குது. நீங்கள் டேரெக்டாக எப்போனாலும் விசிட் பண்ணலாம், சண்டே தவிர. இதே போல் உங்களுக்கு மோர் அப்டேட்ஸ் பார்க்கணும் அப்படின்னா ஐடியா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ கைஸ், பாய்.